எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு மாரி கோவம் வர ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அபிஷேக் சர்மாவ தூக்கி வச்சு பேசுனது. ஓகேங்களா? இப்போ அதாவது சிச்சுவேஷன் வரும்போது தெரியுதா? ட்ரூ கலர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலயாவது அவன்லாம் பைலேட்டரலுக்கு மட்டும் தான் வொர்த். இந்த ஒப்பீனியனுக்கு நான் செருப்படி வாங்குனாலும் பரவால்ல. அதுதான் உண்ம. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நீங்க வந்து அபிஷேக் சர்மா வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை தவிர இன்னொரு ஆள் வந்துட்டு கேப்டன்சின்ற பேர்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காப்ல, அதுதான் நம்ம ஸ்கை. இது வரைக்கும் ஒரு பெரிய மேட்ச்ல கூட ஒன்னுத்தையுமே வந்து சாதிக்கல. இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ப்ரெஷர் மேட்ச் இன்னைக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஓகேவான டீம் தான், ஓகேவான பவுலிங் தான். அதுலயே நீ அடிக்கல, அதுலயே வந்து இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ மேட்ச்லயே கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் இது, அதுலயே நீ அடிக்கல அப்படின்னா வேற எந்த மேட்ச்ல நீ அடிக்க போற? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஒரு ஒரு பெரிய மேட்ச் அதை நம்ம 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல பார்த்துட்டோம், 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எதுலையுமே நான் அடிக்க மாட்டேன். நான் ஜிம்பாவே கூட, நெதர்லாண்ட்ஸ் கூட, அயர்லாந்து கூட, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஆளுங்க கூட வச்சீங்கன்னா ஜாலியா ரன் அடிச்சுட்டு நான் வந்து 360 டிகிரி பிளேயர் சொல்லி ஏபிடி கூட கம்பேர் பண்ணிட்டு நான் உட்காந்துருப்பேன்ற மாதிரி ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு ஃபார்ம் வந்து கைக்கு இருக்குது. இன்னைக்கும் சரி, போன மேட்ச்லயும் சரி, வருண் சக்கரவர்த்தி ஓரளவுக்கு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தோணுது. நீ ஏன் வருண் சக்கரவர்த்தி ஆடணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்ல ஆடணும். நடுவில் வந்து குறுக்கு போட்டு இப்படின்னு ஆடினா அது வந்து ஸ்ட்ரெயிட்ல ஆடணும். அது மாதிரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஷார்ட் பாலா போடுவார் நிறைய. அது வந்து கொஞ்சம் சர்க்குன்னு உள்ளார வரும். அந்த ஷார்ட் பாலை இன்னைக்கு வந்து ஹெட்மேர் ஒரு 6 அடிச்சான். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஹெட்மேர் ஒரு 6 அடிச்சான். அது எப்படின்னா உங்களுக்கு பேக் ஃபுட்ல போயிட்டு அந்த ஷார்ட் பால் அது வேகமா வருது, அதுக்குள்ள வந்து அந்த பேக் ஃபுட்டுக்கு போயிட்டு செட் ஆகி அடிக்கிறதுக்கு அந்த டைமிங் உங்களுக்கு வரும். டக்குன்னு அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணி அடிக்க உங்களால முடிஞ்சு அப்படின்னா உங்களால வருண் சக்கரவர்த்தி ஃபேஸ் பண்ண முடியுன்றது இன்னைக்கு அழகா காமிச்சாரு.